நம்ம இப்போ சுவையான லட்டு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். கடலை மாவு 1/2 கிலோ, திராட்சை 50 கிராம், முந்திரி 100 கிராம், கிராம்பு 15, ஒரு 7-8 ஏலக்காய், பச்சை கற்பூரம் சிறிதளவு, சர்க்கரை 1 படி, தண்ணி, சோடாப்பு தேவையான அளவுக்கு போட்டு போகிறோம். எண்ணெய், நாங்கள் தேங்காய் எண்ணெயில் லட்டு செய்வோங்க, மிக சுவையாக இருக்கும். சிறிதளவு உப்பு போட்டுக்கலாங்க, இனிப்பு கூடுதலாக தூக்கி கொடுக்கறதுக்காக. இப்போ சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவு. மாவை உப்பு சோடாப்பு கலங்குற அளவுக்கு கலக்கிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க. மாவை வந்து நம்ம சளிச்சு எடுத்து வச்சுக்கணும். எவ்வளோ நல்லா வறுத்து வருங்க. இப்போ ஏலக்காவையும் கிராம்பையும் வறுத்துக்கலாம். வறுத்து பொடிச்சு போட்டு போகிறோங்க நம்ம. நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்ததை எடுத்து வச்சுக்கலாங்க. அதுலேயே ஏலக்காய் பொடிச்சதையும், ஏலக்காய் கிராம்பு போட்டு அது கூட சர்க்கரை கொஞ்சம் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாங்க. நைஸாக அரைச்சிக்கலாம். அதையும் முந்திரி திராட்சை கூடயே கொட்டி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சு சர்க்கரையை கொட்டி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாகு காய்ச்சி போகிறோம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் ஓரளவுக்கு கிளறணுங்க. அடி பிடிச்சிரும் இல்லைன்னா சர்க்கரை. அழுக்கு இருந்தால் எடுத்துட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அழுக்கு எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் அரை கம்பி பதம், முழு கம்பி பதம் வர வேண்டியதில்லை, அரை கம்பி பதம் வந்தோடனே பாகு இறக்கி வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மாவை பூந்தி தேய்க்கிற கரண்டியில் ஊற்றி பூந்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்ட் ரவுண்டாக எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் பூந்தி. லட்டு மிக சுவையாக இருக்குங்க. தேங்காய் எண்ணெயில் பொரித்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா மறுபடியும் வேறு எந்த எண்ணெயிலையுமே நீங்கள் லட்டு செய்ய மாட்டீங்க. ரொம்ப செவந்துடக்கூடாதுங்க. பூந்தி வந்து லைட்டாக வெந்து வந்தோடனே எடுத்துடணும், முருகக்கூடாது, சாஃப்டாக வெந்திருக்கணுங்க. எல்லாத்தையும் பூந்தி பொரிச்சிட்டு பாகுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை ஏலக்காய் இது எல்லாத்தையும் உள்ளே கொட்டிக்கலாம். அது கூட பச்சை கற்பூரம் சிறிதளவு நுணுக்கி சேர்த்துக்கலாங்க. பச்சை கற்பூரம் வாசனைக்காகவும் ஜீரணத்துக்காகவும். மீண்டும் நெய் 2-3 ஸ்பூன் விட்டு நல்லா கிளறி அமுத்தி மத்து வச்சு இடித்து அமுத்தி தம் வச்சிடணுங்க. நல்லா ஊறி வந்ததுக்கு பின்னாடி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் கெடாதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், வெளியிலையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையான லட்டு ரெடிங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு.